கரூர் மாவட்டத்தில் செப்டம்பர் 2025-27 அன்று நடந்த கரூர் ஸ்டாம்பேட் வழக்கு, அதன் இறுதி விசாரணை அறிக்கை, காரணங்கள், அரசியல் விமர்சனங்கள் மற்றும் இறுதி தீர்ப்பு குறித்து முழுமையான விரிவான தகவல்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்கவிருக்கிறோம். செப்டம்பர் 2025-27 அன்று கரூர் மாவட்ட வேலாயுதம்பாளையத்தில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் நடத்திய பேரணியின் போது பெரும் கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட இந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்தது. இது பல உயிரிழப்புகளுக்கு வழிவகுத்தது. இந்த கூட்ட நெரிசலில் மொத்தம் 41 பேர் உயிரிழந்தனர். அவர்களில் 18 பெண்கள், 13 ஆண்கள் மற்றும் 10 குழந்தைகள் அடங்குவர். மேலும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றனர். பெரிய கூட்டம் நடிகர் விஜயின் வாகனத்தை நோக்கி அலைந்து சென்றபோது திடீரென கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதனால் பண்டிகை சூழல் ஒரே நொடியில் மிகப்பெரிய குழப்பமாக மாறிவிட்டது. உயிரிழந்த 41 பேரில் 18 பெண்கள், 13 ஆண்கள் மற்றும் 10 குழந்தைகள் அடங்குவர். பலர் கரூர், திண்டுக்கல், ஈரோடு, திருப்பூர் மற்றும் சேலம் போன்ற அருகிலுள்ள மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீட்டையும், காயமடைந்து 100க்கும் மேற்பட்டோருக்கு தலா 1 லட்சம் ரூபாயையும் அறிவித்து திருச்சி மற்றும் சேலத்திலிருந்து மருத்துவ குழுக்களை அனுப்பி உதவி செய்தார். பிரதமர் நரேந்திர மோடி பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து உயிரிழந்த 41 பேரின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் இழப்பீட்டை அறிவித்து அக்டோபரில் இதை வழங்கினார். இந்த துயரச் சம்பவத்தை விரிவாக விசாரிக்க ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை தமிழக அரசு அமைத்தது. கரூர் டவுன் போலீஸ் பலருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்தது. விசாரணையில் தெரியவந்த முக்கிய காரணம் மோசமான நிகழ்ச்சி திட்டமிடல், போதிய கூட்ட கட்டுப்பாடு இல்லாமை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் இல்லாதது என்பது இந்த துயரத்திற்கான முதன்மை காரணமாக கண்டறியப்பட்டது. நிகழ்வு நடைபெற்ற வேலாயுதம்பாளையம் எதிர்பார்க்கப்பட்ட எண்ணிக்கையை விட 4 மடங்கு அதிகமான மக்களால் நிரம்பியிருந்தது. இது நெரிசலை மிகவும் அதிகரித்தது. போதிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் இல்லாதது, நடிகர் விஜயின் தாமதமான வருகை காரணமாக கூட்டம் பம்ப் செய்தது. இவை அனைத்தும் கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணங்களாக அடையாளம் காணப்பட்டன. சில சாட்சி அறிக்கைகள் மற்றும் விசாரணை குறிப்பிட்டபடி ஒரு சிறிய மின்வெட்டு ஏற்பட்டது நிலைமையை மேலும் மோசமாக்கியது. கூட்டத்தில் பதற்றத்தை அதிகரித்தது. பிரேத பரிசோதனை அறிக்கைகள் தெளிவாக காட்டுவது பலியான 41 பேரும் மூச்சுத் திணறலால் இறந்துள்ளனர். அவர்களின் கடைசி 2 முதல் 3 நிமிடங்கள் சுவாசிக்க முடியாமல் போயிருந்தது. மூச்சுத் திணறல் தவிர சில பாதிக்கப்பட்டவர்களுக்கு விழுங்கும் எலும்பு முறிவுகள், உள் உறுப்புகளில் காயங்கள் மற்றும் பிற தீவிர காயங்களும் ஏற்பட்டிருந்தன என மருத்துவ அறிக்கைகள் உறுதிப்படுத்தின. விஜய் உட்பட பல அரசியல் தலைவர்கள் காயமடைந்தவர்களையும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களையும் சந்தித்து ஆறுதல் கூறி உதவிகள் செய்தனர். இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு சற்று மனதடையை ஏற்படுத்தியது. எதிர்க்கட்சி தலைவர்கள் மாநில அரசு போதிய பாதுகாப்பு, கூட்ட மேலாண்மை மற்றும் நிகழ்ச்சி திட்டமிடலில் தோல்வியடைந்ததாக கடுமையாக விமர்சித்து பொறுப்புக்கூறலை வலியுறுத்தினர். உயிரிழந்தவர்களின் குடும்பங்கள் குற்றம் சாட்டியபடி போலீஸ் அதிகாரிகள் மற்றும் அரசியல் செயலாளர்கள் அவர்களை தங்கள் மனுக்களை திரும்பப் பெற வற்புறுத்தியதாக பல குற்றச்சாட்டுகள் எழுந்தன. தி.வி.கே. கட்சி ஆளும் தி.மு.க. அரசோ தங்கள் பேரணிகளுக்கு பொருத்தமற்ற சிறிய இடங்களை ஒதுக்கியதாகவும் தங்கள் பேரணிகளுக்கு பெரிய இடங்களை அளித்ததாகவும் குற்றம் சாட்டியது. இந்த வற்புறுத்தல் குற்றச்சாட்டுகள் காரணமாக உச்சநீதிமன்றம் ஒரு பாதிக்கப்பட்ட குடும்ப உறுப்பினரை சிபிஐயை அணுகி விசாரணை நடத்துமாறு உத்தரவிட்டது. உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவை தொடர்ந்து சிபிஐ கரூர் ஸ்டாம்பேட் வழக்கில் எஃப்ஐஆரை மீண்டும் பதிவு செய்து விசாரணையை தொடங்கியது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய வழக்கில் டி.வி.கே. தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். போலீஸ் காவல் நீட்டிப்பு கோரியது நீதிமன்றம் நிராகரித்து பிணையில் விடுவிக்க உத்தரவிட்டது. நடிகர் விஜய் ஸ்டாம்பேட் நடந்த பிறகு எந்த அறிக்கையும் வெளியிடாமல் விரைவாக இடத்தை விட்டு வெளியேறியதற்காக பல தரப்பினராலும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டார். பின்னர் விஜய்
உயிரிழந்த 41 குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாய் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்குவதாக அறிவித்து மாமல்லபுரத்தில் குடும்பங்களை சந்தித்தார். என்பிடிஇ எம்பீட்களின் உண்மை கண்டறியும் அறிக்கை இந்த துயரச் சம்பவத்திற்கு முழுமையான நிர்வாக தோல்வி, கூட்ட மேலாண்மை இல்லாமை மற்றும் பாதுகாப்பு குறைபாடுகள் காரணம் என்று கடுமையாக குற்றம் சாட்டியது. அந்த அறிக்கை மேலும் மாவட்ட நீதிபதி பாதுகாப்பற்ற இடத்திற்கு ஒப்புதல் அளித்து கொள்ளளவு கட்டுப்பாடுகள், பாதுகாப்பு விதிமுறைகள் மற்றும் எச்சரிக்கைகளை முற்றிலும் புறக்கணித்ததாகவும் விமர்சித்தது. அறிக்கை குறிப்பிட்டபடி விஜய் தனது பேருந்தில் இருந்து கூட்டத்தை அமைதிப்படுத்த முயன்று தண்ணீர் பாட்டில்களை வீசியது மாறாக கூட்டத்தை மேலும் அதிக குழப்பத்திற்கு இட்டுச் சென்றது. ஸ்டாம்பேடில் உயிரிழந்த 4 குடியிருப்பாளர்களை இழந்த ஈமூர் கிராமம் முழுவதும் துக்கத்தில் மூழ்கியது. அவர்களது இழப்பு கிராமத்திற்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. கரூர் ஸ்டாம்பேட் வழக்கு, அதன் விசாரணை இறுதி அறிக்கை, அரசியல் குற்றச்சாட்டுகள், சிபிஐ விசாரணை மற்றும் தீர்ப்பு குறித்து இந்த விரிவான தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் தகவல் அளிக்கும் வகையிலும் இருந்திருக்கும் என நம்புகிறோம்.